என்னை ஆட்கொண்டவரும் நான் செவிக்கிறவருமான ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பினல் வாழ்த்துக்கள். கிறிஸ்து இயேசுவுக்குள் மிகவும் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, நீதிமொழிகளின் புத்தகத்தில் 31வது அதிகாரத்தில் நீங்கள் தியானித்து பார்ப்பீர்கள் என்று சொன்னால், குணசாலியான ஸ்திரீயின் சுபாவங்கள் எப்படிப்பட்டதாக இருக்கிறது என்பதை கர்த்தருடைய ஆவியானவர் வரிசைப்படுத்தியிருக்கிறதை நீங்கள் பார்க்க முடியும். அதில் மிக முக்கியமாக 31வது அதிகாரத்தில் 25வது வசனத்தின் கடைசி பகுதியை குறித்து கொண்டு தியானித்து பாருங்கள். வருங்காலத்தை பற்றியும் அவள் மகிழ்கிறாள் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறதை நீங்கள் பார்க்க முடியும். வருங்காலத்தை பற்றி அவங்களுக்குள்ள என்ன இருக்கும்? ஒரு மகிழ்ச்சி இருக்குமா? சில பேரை நம்ம பார்க்க முடியும், எதிர்காலத்தை குறித்து எப்பயுமே பயந்து கொண்டே இருப்பாங்க. குடும்ப தலைவிகள் தங்கள் கணவனை குறித்து, பிள்ளைகளை குறித்து, குடும்ப காரியங்களை குறித்து ஒரு பயம் இருந்து கொண்டே இருக்கும். ஆனால் குணசாலியான ஸ்திரீ எப்படிப்பட்டவளாக இருக்கிறாள்? வருங்காலத்தை குறித்து மகிழ்கிறாள். ஏனென்றால் நிச்சயமாய் வருங்காலத்திலும் கர்த்தர் தன்னை நடத்துவார் என்கிற ஒரு ஆழ்ந்த நம்பிக்கை இருக்கும். ஏனென்றால் வசனத்தில் குறித்து கொண்டு தியானித்து பாருங்கள். அதே அதிகாரத்தில் 30வது வசனத்தை குறித்து கொண்டு தியானித்து பாருங்கள். கர்த்தருக்கு பயப்படுகிற ஸ்திரீயே என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கும். குணசாலியான ஸ்திரீ யாருக்கு பயப்படுகிற ஒரு மனுஷியாய் இருக்கிறாள்? கர்த்தருக்கு பயப்படுகிற ஒரு ஸ்திரீயாய் காணப்படுகிறாள். கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் கர்த்தரிடத்தில் தன் வாழ்க்கையை ஒப்பு கொடுத்த ஒரு காரியம். அதனால் எதிர்காலத்தை குறித்தும் அவங்களுக்கு மிகுந்த சந்தோஷம் இருக்குது. ஏனென்றால் இதுவரையில் நம்மை நடத்தின கர்த்தர் இனிமேலும் நடத்துவார் என்று சொல்லி ஆழமான விசுவாசம் இருக்கிறது. பாருங்கள், அருமையான குடும்ப தலைவியே, உன் குடும்பத்தின் எதிர்காலத்தை குறித்து கவலைப்பட்டு கலங்குவதை நிறுத்திவிடு. கர்த்தருக்கு பயந்து கர்த்தர் எங்களை நடத்துவார், இம்மட்டும் நடத்தின கர்த்தர் இனிமேலும் நடத்துவார் என்று சொல்லி ஆழ்ந்த விசுவாசத்தோடு கூட, மிகுந்த மகிழ்ச்சியோடு கூட உங்கள் குடும்ப காரியங்களை செய்ய ஆரம்பியுங்கள். கர்த்தர் உங்கள் வாழ்க்கையிலே மகிமைப்படுவார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென்.